Set Britos Academy, the first American accredited school. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் 46வது ஷோரூம் இப்பொழுது கோபிச்செட்டிப்பாளையத்தில். பண வசதிகள்லாம் எப்படி சார் அப்போ உங்களுக்கு? நான் வந்து எதா இருந்தாலும் பணம் இல்லாம தூங்க மாட்டேன், கையில பணம் வச்சுக்குவேன் பாக்கெட்ல. பணம் இல்லாம தூங்க மாட்டேன், கையில பணம் வச்சுக்குவேன் பாக்கெட்ல, யாரும் காட்ட மாட்டேன். குரூப் டான்ஸ் ஆடி 1000 ரூபாய் வந்தாலும், ஹிந்தி டான்ஸ் வரணும் 1000 ரூபாய் வரும், தமிழ் படத்துக்கு வரும் 600 ரூபாய் 500 ரூபாய் தான். இங்கே பாக்கெட்ல பேண்ட் உள்ள வச்சுக்குவேன். ஃப்ரெண்டு எல்லாம் இல்லாட்டி பேர் வாங்க காசு பிடிங்கிடுவாங்க. அப்படியா? சம்பத் ராஜ் இப்ப இருந்துட்டாங்க. சோ நீங்க டான்சரா வந்துட்டீங்க, 9 வருஷம் போகுது. அந்த 9 வருஷம் எப்படி சார் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததா? என்னைக்காவது ஒரு நாள் நடிகர் ஆயிடலாம், நடிகர் ஆயிடுவேன் அப்படி அந்த மாதிரி? நடிப்பை மட்டும் நம்பி அப்படின்னு இல்ல, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. நான் பாட்டுக்கு வசதியா இருந்தா தான் மட்டும் நான் பாட்டுக்கு வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு குரூப் டான்ஸ் ஆடுவேன். கார்ல தான் போவேன். நியாயத்தராசன் ஒரு படம் OMCல நைட் ஷூட்டிங், கார்ல அம்பாசிடர்ல போய் இறங்குறேன். உங்க காரு வந்து கொஞ்ச நாளே கார் வாங்கிட்டீங்க? கார் வாங்கினேன், பைக் வாங்குவேன். அது போய் எல்லாம் எந்திரிச்சு எல்லாம் வணக்க சொன்னாங்க. ப்ரொடியூசர் வந்துட்டாரு, இல்லப்பா நான் குரூப் டான்ஸர் முகம் வேற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பல அனுபவங்கள். இப்ப விஜய் சார் கூட நீங்க மறுபடியும் ரொம்ப வருஷம் கழிச்சு நடிக்க போறீங்க. நடிச்சு முடிச்சிட்டீங்க. ஆரம்ப காலத்துல அவருடைய ஆரம்ப காலத்துல நீங்க நிறைய அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமா, முதல்ல அறிமுகப்படுத்தினாங்கல்ல முதல் படம் நாளைய தீர்ப்பு. அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாரு. சரியா ஒரு மகனை எப்படி கொண்டு வரணுமோ அவரே கை காசை போட்டு, நீங்க இப்ப சொன்னீங்கல்ல என் கை காசு போட்டு நான் டெஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், அந்த மாதிரி ஒரு கை காசு போட்டு 40 லட்சம் 50 லட்சம் 60 லட்சம் போட்டு சின்னதா ஒரு படம், அதுக்கப்புறம் பெருசா ஒரு படம், அதுக்கப்புறம் விஜயகாந்த் கூட நடிக்க வச்சு அப்படி சரியா கொண்டு போய் இன்னைக்கு விஜய் தம்பி இந்த அளவுக்கு இருக்குன்னா அப்பாவோட மிகப்பெரிய பங்களிப்பும் மறக்க முடியாது. ஆமா, இத்தனை வருஷம் கழிச்சு திருப்பி லியோ கூட அவர் கூட சேர்ந்து நடிச்ச அந்த அனுபவம் எப்படி இருந்தது சார்? எனக்கு ஒன்றும் வித்தியாசமா ஒன்றும் தெரியல, அப்படியேதான் இருக்காரு அவரு. அவரு வளர்ந்துருக்கிறாருல்ல, உங்ககிட்ட பேசுறது பழகுறது அதெல்லாம் எப்பவும் போல எல்லாத்தோட நல்லா பழகுறாரு. அவருக்கு பல பொறுப்புகள் இருக்கு, அதுபடி நல்லா போறாரு. இப்ப லோகேஷ் கனகராஜ் சார் மாதிரியான டைரக்டர் எல்லாம் வந்து உங்களுக்காகவே ஒரு கதை வச்சிருக்கேன். மாதிரியான டைரக்டர் இல்ல சார், அவர் லோகேஷ் அவர் அதென்ன மாதிரியான டைரக்டர். அவர் பார்த்தா மாதிரியான இல்ல சார், அவர் லோகேஷ் அவரை பார்த்தா மாதிரியான டைரக்டர் தெரியுதா? பயந்துருவேன். என்ன சொன்னீங்க? இல்ல சார், சொன்னது திருப்பி சொல்லுங்க. லோகேஷ் மாதிரி டைரக்டர் வந்து இப்ப அண்ணா வந்துருச்சு. லோகேஷ் கனகராஜ் சார்ன்னு சொன்னேன் சார் முன்னாடி, இப்ப அண்ணான்னு சொல்றேன் சார். எப்படி எது உங்களுக்கு ஓகேன்னு சொல்லுங்க சார், அதை சொல்லிடுறேன் சார். சொல்லுங்க. என்ன புது டைரக்டர்ஸ் இல்லையா உங்க காலகட்டத்துல, இல்ல புது டைரக்டர்ஸ் அவங்க வந்து உங்களை மனசுல ஒரு ரோலுக்கு வைக்கிறதோ இல்ல உங்களுக்காகவே கதை வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்கும் போதெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதை பத்தி ஏதாவது லீவ் ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசுனீங்களா அவர்கிட்ட? நடிக்கிறது டைலாக் பேச நேரம் இல்ல. 3000 பேர் 4000 பேர் டான்சர்ஸ் ஃபைட்டர்ஸ் இப்படி எடுத்துட்டு இருக்கீங்க. அவர் பாவம் வேலைப்பழுவா இருப்பாரு எப்பவுமே. சிந்தனை இவரு எடுத்து பார்த்துக்கிட்டே சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ராணி தேனி மாதிரி அமைதியா நடந்து போயிட்டே இருப்பாரு. வேலை நடந்துகிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். அவர் கூடத்துல எங்க இருக்காருன்னு தெரியாது, நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். உங்களை பார்க்கும்போது லியோ அப்டேட் எல்லாம் கேக்குறாங்களா சார்? ஆமா, நிறைய கேக்குறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லி? பதில் எதுவும் சொல்றது இல்ல. சரக்கு பத்தி ஏதாவது எக்ஸ்க்ளூசிவா ஒரு அப்டேட் இப்போ கிடைக்குமா சார்? அது கண்டிப்பா. சரக்கு, அதான் சரக்கு. டைட்டிலே ரொம்ப கேட்சியா இருக்கு சார். நாட்டை சீர்குலைக்குது, வாழ்வாதாரத்தை சூறையாடிருச்சு, மது பழக்கம் சொல்றீங்க, போய்கிட்டு இருக்கு மது பழக்கம். அதனால தீமைகளை வச்சு சரக்குனால நாடு நாசமா போச்சுன்னு காட்டியிருக்கோம். நிறைய பேரோட வாழ்க்கை வந்து மது பழக்கத்தினால வந்து சீரழிஞ்சிருக்கு இல்லையா சார், நம்ம பாத்திருக்கோம். உங்க வாழ்க்கையில எப்போவாது அதுக்கு அடிமையாகி அதுல இருந்து வெளியே வந்து அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா சார்? இருந்திருக்கு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எல்லார் வாழ்க்கையிலும் அது சீரழிக்கத்தான் செய்யும். அதை விட்டுட்டு வெளியே வந்துடணும். அது கரெக்டான நேரத்துல நீங்க அதை சுதாரிச்சு வெளியே வந்துட்டீங்க. ஆமா, ரொம்ப கஷ்டம். சும்மா சொல்லுவாங்க, வர முடியாது, அது தவறு. ஆனா ரஜினிகாந்த் சார் சொன்னார்ல, அது இல்லாம இருந்திருந்தா இன்னும் எங்கேயோ போயிருப்பேன்.
காலம் போனவொடனே சங்கரா சங்கரான்னு கண் கட்டவன சூரிய நமஸ்காரம் மாதிரி அவர் சொல்றார். விஜய் படத்துல தண்ணி அடிக்கிற மாதிரி நாங்களும் தண்ணி அடிப்போம், சிகரெட் அடிப்போம். அதுக்கும் ஒரு பிரச்சனை உடனே வந்து இல்ல அதுக்காக அவர் திடீர்னு இப்ப நல்லவனாகி அவர் சொல்றாரு மாதிரி தெரியுது. யாரு சார்? யார சொன்னேன்? சூப்பர் ஸ்டார் சொல்றீங்களா சார்? அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். ரஜினிகாந்த் சார் சொல்றேன். இப்போ பெரிய படங்கள் இப்ப நீங்க இது லியோ பத்தி ஒரு விஷயம் சொன்னதுனால நான் கேக்குறேன் சார். இப்போ திடீர்னு வந்து விஜய் சார் வந்து இந்த சிகரெட் அடிக்கிற மாதிரி சீன்ஸ் வர்றதுக்கோ இல்ல அது ஒரு போஸ்டர் வந்ததுக்கே பிரச்சனை எல்லாம் வந்து கிளம்புது இல்லையா சார்? அது பத்தி நியூஸ் உடனே வருது இல்ல சார் அவர் மேல? படம் ஏன் கிளம்புறீங்க? கதை அந்த மாதிரி தண்ணி அடிக்கிற மாதிரி சிகரெட் குடிக்கிற மாதிரி இந்த மாதிரி நடிக்காத அப்படின்னா நீ விற்காத வீட்டுல இப்ப இங்க யாரெல்லாம் சார் இருக்காங்க? வீட்டுல என் குடும்பம் இருக்கும். உங்களுக்கு என்ன இப்போ? இல்ல சார் கேட்டேன் சார், யதார்த்தமா கேட்டேன். பக்கத்து வீட்டுக்காரியா வந்திருப்பா, கொண்டாடி இருக்கும், குழந்தை இருக்கும். அப்புறம் நடிகர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு படம் அந்த பிரேக் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஓகே, ஆடியன்ஸ்க்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணு வந்து என்ன பேட்டி எடுக்கும் நல்லா நான் நினைச்சு பார்க்கல. கலாட்டா பண்ண போறீங்க. எத்தனை லாங்குவேஜ் பேசுறீங்க சார் நீங்க? ஒன்றும் அதிகமா இல்லை, 4-5 பேசுவேன். 4-5? சும்மா அரைங்குறையமா பேசுவேன். ஹிந்தி, மராட்டி, உருது, தமிழ் தாய்மொழி, ஆங்கிலம் கொஞ்சம் பேசுவேன். மகாராஷ்டிரால அங்க இருந்தனால கொஞ்சம் ஹிந்தி எல்லாம் கத்துக்கிட்டேன். சரி, இப்போ வந்து இந்த சோசியல் மீடியா இதெல்லாம் வரும்போது இந்த ரீல்ஸ் அதெல்லாம் நிறைய ட்ரெண்ட் ஆகுது, அதெல்லாம் பாக்குறீங்களா சார் நீங்க? யாரு தூக்கம் வராதப்ப இப்படி போடுவேன், பார்ப்பேன், பார்த்துட்டு தள்ளி வச்சிருவேன், ஆஃப் பண்ணிட்டு. சரி, இப்போ உங்களை பார்த்தாலே எல்லாருக்குமே டக்குன்னு வந்து ஒரு மரியாதை கலந்த ஒரு பயமும் லைட்டா இருக்கு இல்லையா சார்? அது ஏன் நினைக்கிறீங்க சார்? அதெல்லாம் அப்படி இல்லை, நீங்க தான் சொல்றீங்க. பொண்டாட்டியே மதிக்க மாட்டேங்குது, யாருங்களே மதிக்க மாட்டேங்கிறீங்க. ஷூட்டிங் 6:30 மணி ஆயிடுச்சுனாக்க பறக்குறாங்க, ஒரு ஷாட் எடுக்கிறது இயற்கை. யாருக்காக பயப்படுறதுலாம் கிடையாது. முன்னாடிதான் ஆண்கள் வந்து ரொம்ப பயங்கர கமாண்டா இருந்தாங்க. இப்ப எல்லா ஆண்களுமே பெண்களுக்கு பயப்பட வேண்டிய காலம் ஆயிடுச்சு. சரி, இப்ப நீங்க நடிச்சிட்டு இருக்க காலமும் சரி இப்பயும் சரி இந்த ஒரு ஹீரோ கூட வேலை செய்யணும், அவங்க வேலை பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கு அப்படி எல்லா ஹீரோவும் சொல்லாதீங்க சார், ஏதாவது பேரா சொல்லுங்க சார். ஜாக்கி சான் கூட நடிக்கல ஆதங்கமா இருந்தது. ஓகே, இந்த ஒரு ஹீரோ தமிழ்ல ஒருத்தங்க கூட அப்படின்னா இந்த ஒருத்தர் கூட நடிக்கல, இல்லனா இந்த ஒருத்தர் கூட கமலஹாசன் கூட என்ன நடிக்கல, அதனால அந்த ஆதங்கம் இருக்கு. என்ன மாதிரி ஒரு ரோல்ல, ஒரு விக்ரம் படத்திலே கூட ஒரு ஏதாவது ஒரு ரோல் அப்படின்ற மாதிரி என்ன நடிக்கிற பெரிய வேஷம் இருந்துச்சு, அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, நீங்க கண்டுபிடிச்சிக்கீங்க. எந்த வேஷம் நாங்க கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிங்க. வந்தானம் வாயில பக்கத்துல பாக்க போட்டா வந்தானம் கரெக்டா சொல்லிட்டாரா இல்லையா? தப்பா சார்? சந்தானம் இருக்காரு அதுல. இல்ல சார், விஜய் சேதுபதி சார் ரோல் அது இல்லையா? நீ கெஸ்டும் பண்ண வேணாம், கேள்வி சரி சார், நான் கெஸ்ட் பண்ணேன். சரி, ஓகே சார், ஓகே சார். சரி, இப்போ கூட நடிக்கல, அதான் நடிச்சா பெரிய வேஷமா நடிக்கணும். 25 years of St. Brito's Academy. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் 46வது ஷோரூம் இப்பொழுது கோபிச்செட்டிப்பாளையத்தில்.